இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வசனங்கள் 26 முதல் 38 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் கபிரியேல் வானதூதர் மரியாளுக்கு நற்செய்தி அறிவிப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த செய்தி என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் பிறக்க இருக்கிறார் என்கிற அந்த செய்தியை கேட்டதும் மரியாள் கலங்கி, இது எங்கனமாகும், நான் கன்னி ஆயிட்டே என்கிற ஒரு கேள்வியை வானதூதரிடத்தில் எழுப்புகிறார். அப்பொழுது வானதூதர், பரிசுத்த ஆவியானவர் உம்மீது வந்து இறங்குவார், அப்பொழுது நீர் இந்த காரியத்தை சாதிக்க முடியும் என்று மரியாளுக்கு வானதூதர் விளக்கம் அளிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபருக்குள் வருகிற பொழுது அந்த நபரால் ஆண்டவருக்காக வியத்தகு காரியங்களை செய்ய முடியும் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு சீடர்கள் தங்கினார்கள், உண்டார்கள், அவரோடு பயணப்பட்டார்கள், அவருடைய ஊழியங்களிலெல்லாம் பங்கெடுத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இருக்கும் வரை அவர்களால் பெரிய காரியங்கள் எதையும் செய்ய முடியாத ஒரு நிலை காணப்பட்டது. ஆனால் எப்பொழுது பெந்தகோஸ்து நாளின் போது பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்டாரோ அப்பொழுது அந்த சீடர்கள் வியத்தகு காரியங்களை கடவுளுக்காக செய்ததை நாம் திருத்தூதர் பணிகள் புத்தகத்தில் மிக தெளிவாக வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலங்களிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் யார் யார் மீது அவ்வப்பொழுது வந்து இறங்கினாரோ அவர்கள் எல்லாம் மகத்தான காரியங்களை ஆண்டவருக்காக செய்ததை நாம் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலே வாசிக்கிறோம். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்று சொன்னால், கடவுளுக்காக நாம் சிறப்பான விதத்தில் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்கு மிக கட்டாயமாக தேவைப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் மீது யார் ஒரு விருப்பம் கொண்டு அந்த பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கிறார்களோ அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் வந்து அவர்களை கடவுளுடைய வல்லமையுள்ள ஒரு கருவியாக மாற்றுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே பொண்ணுக்காக, பொருளுக்காக, ஆஸ்திக்காக, அந்தஸ்துக்காக இயங்குவதை நாம் சற்று நிறுத்திவிட்டு பரிசுத்த ஆவியானவருக்காக இயங்குவோம். யார் ஒருவர் அவருக்காக இயங்குகிறாரோ அவர்கள் மீது அவர் வந்து இறங்குவார். தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்கிற வசனத்திற்கு ஏற்ப நாம் விருப்பப்பட்டால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து நம்மை கொண்டு மகத்தான காரியங்களை செய்து முடிப்பார் என்பது அதிக நிச்சயம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.